ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? இன்றைக்கி சண்டே. எல்லார் வீட்லேயும் சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் கரெக்டாக நான்வெஜ் தான் எடுக்கவே மாட்டாங்க. ஏதோ மாதத்துக்கு ஒரு டைமு, 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி தான் நான்வெஜ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாத சண்டேவே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சண்டேனா நான்வெஜ்ஜு அப்படி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் தான் இருந்துட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு. விவசாயம் பார்த்திங்கன்னா, விவசாயன்றது ஒரு பெரிய அது ஒரு கலை. நான் அது முதுகெலும்புன்னு சொன்னது உண்மை தான், பொய்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏன்னா நான் இப்போ இந்த விவசாயத்தில் இருக்கும்போது பார்க்குறேன், விவசாயன்றது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ரொம்ப என்னாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு புல்லை கூட பிடுங்க முடியல. வேறு என்ன பிடுங்க போகிறேன்னு தான் தெரியல. ஆனால் அந்த விவசாயம் அது உள்ளே இறங்கி அது ஒவ்வொரு இந்த பாக்கு கண்ணு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை கண்ணாக வச்சு அது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா இதுக்கு இடையில் எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுங்களா? என்னுடைய உழைப்புலாம் இல்லை, எங்கள் அப்பாவோட உழைப்பு. சும்மா அப்படியே வந்து பார்க்குறதோட சரி. அவர் பண்ணுறாரு ஏதோ சரி, அது அவர் பண்ணுறாரு. ஒரு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக போயிட்டு கடைக்கு போகிறோம், காசை கொடுக்குறோம், அரிசி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அதோடு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம கைக்கு அரிசி வர்றதுக்கு வயல் ஓட்டி அது சேடை போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஊற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணி நான் அந்த நெல்லை ஊற வச்சு நாற்று விடுவாங்க. அது அப்படியே முளைஞ்சி வரும். அது 28 நாளும் 30 நாளும் அதுக்கு ஒரு டைமிங்கு. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வயல் ஓட்டி அந்த சேற்று நல்லா சேர் மண்ணாக சதன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லம்பயிரை பிடுங்கி நாற்று நடுவாங்க. நெல்லம்பயிர் நட்டாங்கன்னா அது வளர்ந்து அதை களை பறித்து பராமரிப்பு பண்ணி அது அறுவடைக்கு வரத்துக்கு 3 மாதம் 6 மாதம் அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஒரு ரகத்துக்கு ஒரு மாதிரி 3 மாதம் ரகம் இருக்குது, 6 மாதம் ரகம் இருக்குது. எனக்கெலாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சின்ன வயசில் நான் விவசாயத்தில் தான் இருந்தேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் இடையில தான் நமக்கு அந்த விவசாயம்ன்றது தெரியாமல் போச்சு. சின்ன வயசில் விவசாயத்தில் நல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். எனக்கு விவசாய வேலையெல்லாம் எல்லாமே தெரியும். பட் இப்போ முடியல. அந்த மாதிரி அறுவடை பண்ணி அதை அடித்து அதை வந்து விற்பனைக்கு போய் அங்கேருந்து மிஷினுக்கு போய் அது ஊறல் போட்டு வேக வச்சு காய வச்சு அவியல் போட்டு காய வச்சு அப்புறம் அதை அரிசியாக்கி பேக்கிங் பண்ணி நம்ம கைக்கு வந்து சேருது. இதுக்கிடையில் அந்த அரிசி எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வருது தெரியுங்களா? எத்தனை இடத்துக்கு போயிட்டு வருது தெரியுங்களா அந்த அரிசி? அப்படி வர அரிசியை நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோம். நான் பண்ணுறேன் சாப்பாடெலாம், டெய்லி நிறையா சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப தப்பான விஷயம் அதெல்லாம். இப்போ இந்த ஸ்டோரி எதுக்குன்னா, இவ்வளோ நேரம் நான் நடந்து வந்தது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம். இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தோட்டம். அவங்க பாருங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க விவசாயம். எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ சூப்பரான இடமா இருக்குது பார்த்திங்களா? கிளைமேட்டும் அருமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமு என்ன ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், ஈவினிங் மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் போட்டால் சூப்பராக இருக்கும், ஷூட் பண்ணால் அருமையாக இருக்கும்ன்ற ஆசைக்காகவே எதையாவது ஒன்று பேசிட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே ஷூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. டான்ஸ் ஆட தெரிஞ்சால் ஆடலாம், நமக்கு தான் அதெல்லாம் தெரியாதேச்சு. நமக்கு பேச மட்டும் தான் தெரியும். பாருங்கள், இது வந்து முத்துசோளம். கிட்டத்தட்ட பாருங்க, இது முத்துசோளம். இது மானாவாரி பயிராக போட்டிருக்காங்க. ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 7-8 ஏக்கராக்கு பக்கமாக இந்த முச்சோளமே போட்டிருக்காங்க மானாவாரியாக. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நம்மளால் ஒரு புல்லை கூட போடுங்க முடியல. அதுதான் விவசாயன்றது. பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே நம்மளுக்கு மூச்சு வாங்குது, முடியல. நாம் எங்கே விவசாயத்தை பண்ண போகிறோம்? ஏதோ பூச்சிலாம் கடிக்குது பார்த்தீங்களா? முச்சோளம், மக்காச்சோளம். முச்சோளம்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. இது மக்காச்சோளம். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து மக்காச்சோளம். எங்கள் தோப்பு பாருங்க அங்கே இருக்குது. அது எங்கள் தோப்புக்கு பக்கத்து வயல் இதெல்லாம்.
ஸோ இன்றைக்கி வந்து அதுதான் அந்த ஒரு விஷயந்தான். விவசாயன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.